தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்து விட்ட நிலையில அடுத்த மாதம் திறக்கப்படும்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்திற்கு எய்ம்ஸ் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறார் செய்தியாளர் சத்யகுமார். தென் தமிழக மக்களின் கனவு திட்டமான மதுரை எய்ம்ஸ் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு மதுரை தோப்பூர் அருகே உள்ள புதுப்பட்டியில் அமைய உள்ளது. கிட்டத்தட்ட 220 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது. ஜப்பான் நாட்டில் உள்ள ஜைகா நிறுவனம் இதற்கான நிதியுதவியை அளிக்கிறது. கிட்டத்தட்ட 2021 கோடி நிதியுதவியில் இந்த மருத்துவமனையானது அமைய உள்ளது. இதற்கான கட்டுமான பணி கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரி வளாகம், ஆய்வகம், அதுபோக இந்த வெளிப்புற நோயாளிகளுக்கான கட்டிடங்கள் என மொத்தம் 24 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட உள்ளன. இந்த மருத்துவமனையை எடுத்துக்கொண்டதானால் 2 கட்டமாக இதை கட்டி முடிக்க இதற்கான இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கட்டுமான பணிகள் தொடங்கிய 17 மாதத்திற்குள் இந்த நோயாளிகள், வெளிப்புற நோயாளிகள் பிரிவு மற்றும் கல்லூரி உள்ளிட்டவை கட்டி முடிக்கப்பட வேண்டும். மேலும் மொத்தமாக 33 மாதங்களுக்குள், அதாவது வருகிற 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் முழுமையாக இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என இந்த இலக்கானது இதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது இந்த கல்லூரி வளாகம், மேலும் மாணவர் விடுதி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற நோயாளிகளுக்கான கட்டிடங்கள் என 24 கட்டிடங்கள் தற்போது நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. இன்னும் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களானது வரக்கூடிய 2027 பிப்ரவரி மாதத்திற்குள் முழுமையாக கட்டி பிடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தளவில் 950 படுக்கை வசதிகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் தொற்றுநோய் பிரிவிற்கென பிரத்யேகமாக 150 படுக்கைகள் கொண்ட இந்த தொற்றுநோய் பிரிவும் தற்போது இங்கே அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இங்கு படிக்கக்கூடிய இந்த மதுரை எய்ம்ஸ் மாணவர்கள் தற்காலிகமாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பயின்று வருகின்றனர். தற்போது இந்த சூழலில் பார்த்தோமேயானால் வருகிற ஆகஸ்ட் மாதம் இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் இந்த மருத்துவக் கல்லூரி, அதனுடன் இருக்கக்கூடிய அந்த கூட்டரங்கு, அந்த விளையாட்டு திடல், மேலும் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் உள்ளிட்ட இந்த 24 கட்டிடங்களுக்கான பணி முழுமையாக நிறைவு பெற்று ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மதுரை மருத்துவ கல்லூரியானது திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மாணவர்களுக்கு விடுமுறை என்கிற காரணத்தால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய புது கட்டிடத்தில் ஏற்கனவே அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள சூழலில் கல்லூரி அடுத்த மாத இறுதிக்குள் திறக்கப்படும் சூழலில் அதிகாரப்பூர்வமாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரியானது அடுத்த மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.